புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கரூர் சம்பவத்தை ஒட்டி நடத்தி கொண்டிருக்கும் விசாரணையில் சிபிஐ சம்மன். மீண்டும் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. இன்றைக்கே ஆஜராக வேண்டும் என்கின்ற ஒரு கண்டிஷனோடு. அதுலயும் பாருங்க, விஜய்க்கு மட்டும் சிபிஐ சம்மன் அனுப்பவில்லை, செந்தில் பாலாஜிக்கும் சேர்த்து சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. எதற்காக? விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிர் இழந்த இந்த கரூர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு என்கின்ற விஷயத்தை தான் ஒட்டுமொத்தமாக இந்த காணொலிக்குள்ள பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட், இதற்கு முன்பாக சிபிஐ என்னென்ன விசாரணை நடத்தப்பட்டது என்கின்ற விவரம். விசாரணை செய்ததில் 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கேள்விகளால் தொலைச்சி எடுத்திருக்காங்க. ஆனால் சிபிஐ கேட்ட அனைத்து கேள்விகளும், அதாவது அந்த கேள்விகளை பெரும்பாலானவை கிடையாதுங்க, அனைத்து கேள்விகளும் சிபிஐ கேட்பதற்கு முன்பாகவே சம்பவம் நடந்து மறுநாளே நம்ம கேட்டோம். இந்த கரூர் சம்பவம் நடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று முதல் கிட்டத்தட்ட 30 தினங்கள் தொடர்ச்சியாக நம்ம காணொலிகளை பதிவு செய்து உண்மைகளை கொண்டு வந்தோம். இந்த வழக்கு சிபிஐக்கு மாறிய கையோடு நம்ம என்ன கேட்டோம்? ஒருவேளை இந்த வழக்கு விசாரணை நேர்மையான பாதையில் போற பட்சத்தில், நேர்மையான அதிகாரிகள் விசாரிக்கும் பட்சத்தில் அவங்க முதல் ஆதாரம் யாரிடம் கேட்பார்கள், எதை கேட்பார்கள் என்றால் கேரவன் வேன்ல, விஜயோட கேரவன் வேன்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி டிவிஆர் ஆதாரங்கள் தான் கேட்பாங்கன்னு சொல்லி, உண்மையில் அதுதான் கடைசியில் இப்ப நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் அந்த ரோட மெஷர் பண்றாங்க லேசர் எக்யூப்மெண்ட் மூலமாக. அடுத்து கரூர் வேலுச்சாமிபுரத்தை சுற்றியுள்ள கடைக்காரர்கள் முதல் ஆம்புலன்ஸ் டிரைவர் வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கிட்ட விசாரணை நடத்துறாங்க. இவங்க எல்லார்கிட்டும் விசாரித்த பிறகு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை எங்க போகுதுன்னா, விஜய் வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கிட்ட போகுது. உங்க வாகனத்தில் பொருத்தப்பட்ட சிசிடிவி மூலமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் அடங்கிய அனைத்து டிவிஆர்களை எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்கன்றாங்க. கொடுத்தாங்க. இந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். சிபிஐ அதிகாரிகள் கிட்ட அந்த டிவிஆர் வந்ததற்கு பிறகுதான் சம்பந்தப்பட்ட இந்த 5 பேர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டு விசாரணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. 10க்கும் மேற்பட்ட மிக முக்கியமான கேள்விகள். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று கரூரில் நீங்கள் கூட்டிய கூட்டத்தில் சம்பவம் நடந்ததை அடுத்து உங்க கட்சிக்குள்ள இருக்கிற A to Z ஒட்டுமொத்தமா எதுக்காக ஓடி போனீங்க? உங்க கட்சி கூட்டிய கூட்டத்தில் இவ்வளவு உயிர் பலிகள் நடந்திருக்கு. அது சம்பந்தப்பட்ட மீட்பு பணியில் கூட நீங்கள் ஈடுபடாமல் அங்கு நிக்காம எதுக்காக அங்கிருந்து எல்லாரும் ஓடனீங்க? அடுத்து ஃபெலிக்ஸ் எல்லாம் உருட்டுறாரு இல்லைங்களா, யாருமே சொல்லல யாருங்க சொன்னது 12 மணிக்கு வருவார்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த கேள்வி. 3 மணி முதல் 7 மணி வரைக்கும் தான் நீங்க கூட்டம் போடுவதற்கு அனுமதி வாங்கியிருக்கீங்க காவல்துறையிலிருந்து. ஆனால் வாங்கின அனுமதி 3 மணி நேரத்திற்கு முன்பாக 12 மணிக்கு உங்க பார்ட்டி லீடர் வருவார்னு எதுக்காக அறிவிச்சிங்க? செப்டம்பர் 27ஆம் தேதி அன்று உங்க பார்ட்டியோட கேம்பெயின் ஷெட்யூல் பிரகாரம் பார்க்கும்போது வட சென்னைக்கு தான் போக வேண்டியது. எதற்காக திடீரென்று கரூர் நாமக்கல்லுக்கு இடத்த மாத்தனீங்க? அதுவும் சடனா. இந்த இடத்துல தடங்களுக்காக வந்துகிறோம். சிபிஐ கேட்டாங்க இல்லைங்களா, எதுக்காக சடனா இடத்த மாத்தனீங்க சொல்ல வேண்டியதுன்னு. அதாவது பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 25ஆம் தேதி கூட்டிய கூட்டத்திற்கும் முதல்வர் அவர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட முப்பெரும் விழா. இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே, அது என்னப்பா 30 பேர் விழாவா? முப்பெரும் விழா. சாரிப்பா, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். போட்டியாக பாருங்க, நாங்க யாரோட கூட்டம் அதிகமா இருக்குன்னு காட்டுறதுக்காக, எங்களோட ஸ்ட்ரென்த் ஆர்ம்ஸ் பவரை காட்டுறதுக்காக தான் நாங்க திடீர்னு இடத்த மாத்தணும்னு சொல்லிக்க வேண்டியதுன்னு. ஏன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆதாரம் இருக்கு. நீங்க செட்டப் பண்ணி கூட்டணும் இந்த கூட்டம்ட்டு அவரே சொன்னார். அதை விட அதிகமா வரும். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த 2 விழால எப்படி இருந்துச்சு கூட அதை விட அதிகமா தான் இங்க இருக்கும். நல்லவங்க உண்மையை அவங்களே உளறிட்டாங்கல்ல கேமராவுக்கு முன்னாடி. இதற்கு முன்பாக நடந்த 2 கட்சியோட கூட்டத்தை விட இந்த கூட்டத்துக்கு, எங்க தளபதி கூட்டத்துக்கு அதிகமா இருக்கும். தளபதி சும்மா சாதாரணமா வர மாட்டார், கூட்டத்திலேயே மிதந்துன்னு வருவார். அதற்குண்டான எல்லாம் செட்டப்பையும் பண்ணிட்டு உண்மையை சொல்லிட்டாங்க. அதை விட எல்லாமே அதிகமா எப்படி வரவேற்கணும்னு எல்லாம் பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு அது தனி டீம் இருக்குது. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு, பஸ்ஸில் வர மாட்டாங்க. மக்கள் கூட்டத்தில் மிதந்து தான் வருவாரு. அந்த அளவுக்கு எல்லாம் கிரௌடு இருக்கும். கரூர் சம்பவம் நடந்து 30 தினங்களாக எல்லாருமே நம்ம அதிகப்படியான ஆதாரங்களை எடுத்து போட்ட அந்த ஆதாரங்கள்ல ஒன்றுனாலும் ஒண்ணு, ஏதாவது ஒண்ணு சிபிஐ கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிருக்கோம் இல்லைங்களா. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டது. எதுக்காக திடீரென்று நீங்க இடத்த மாத்தினீங்க அந்த தேதியில? சரி, மாத்திட்டீங்க. இப்படி மாற்றி அமைக்கப்பட்ட அந்த கரூர் கூட்டத்தை வடிவமைத்து வழி நடத்திய உங்க கட்சி நிர்வாகிகள் யாரு? 12 மணிக்கு உங்க பார்ட்டி லீடர் வருவார்னு நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அப்படி அறிவிச்ச அந்த நேரத்திலிருந்து சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக தாமதித்து
12 மணிக்கு வர வேண்டிய உங்க பார்ட்டி லீடர் எதற்காக 7 மணிக்கு மேல வந்தாரு? கூட்டத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக, கூட்டம் அதிகமாக காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே தாமதப்படுத்தினீர்களா? அடுத்து இந்த கேள்விகள் தான் மிக முக்கியமான கேள்விகள். கூட்டம் அதிகமா இருக்கு, திட்டமிட்ட அந்த இடத்திற்கு நீங்க கண்டிப்பா போக முடியாதுங்க. அதனால இங்கேயே அந்த இடத்திற்கு முன்பாகவே கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நின்றுடுங்கன்னு போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்ல வேண்டியதுன்னு. அதாவது பாருங்க, சிபிஐ ஆபீசர்ஸ், சம்பவம் நடந்து நாங்க 30 தினங்கள் எங்கேயோ ஓடி போய் பதுங்கிட்டோம் பொந்துல. 30 தினங்கள் கழித்து வெளியே வந்து உருட்டுறோம் பிரஸ் மீட்ல. என்னன்னு உருட்டணும்? நாங்க பாட்டுக்கு சும்மா தான் வந்திருந்தோங்க, கூட்டாங்க அதிகமா இருக்கு பொழுதுக்கு, ஆனால் நாங்க இங்கேயே நின்னுக்கிறோம், கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நாங்க நின்னுக்கிறோம், உள்ள வந்தா கிரவுட் பஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நாங்க சொன்னோம். ஆனா பாருங்க, கரூர் போலீஸ் கேட்கல. அதெல்லாம் கிடையாதுங்க, நாங்க பாத்துக்கிறோங்க, நீங்க வாங்க, நாங்க உங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு நீங்க சொன்ன அந்த இடத்துல நடுவுல கொண்டு போய் நிறுத்துறோம்ட்டு போலீஸ் தான் எங்களை வாண்டடா வலுக்கட்டாயமா பர்பஸா அங்கிருந்து கூட்டிட்டு போயிட்டு இழுத்து போயிட்டு நடுவுல நிக்க வச்சாங்க சார் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொன்னதை உருட்ட வேண்டியது சிபிஐ அதிகாரிகள்கிட்ட. அவங்க தான் வந்து வரவேற்றாங்க, அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சான். எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க. தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளான்னு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு. பிரஸ் மீட்ல உருட்டலாம், என்ன வேணா கேள்வி அவங்க கேட்க போறது இல்லை. ஆனா பாருங்க, இங்க உருட்ட முடியாது. ஏனென்றால் இவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கு முன்பாகவே விஜயோட வாகனத்தில் பொருத்தப்பட்ட அந்த சிசிடிவியில் பதிவான அனைத்து காட்சிகள் அடங்கிய டிவிஆர் ஃபுட்டேஜ் எல்லாம் அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்த பிறகுதான் சம்பந்தப்பட்ட இவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி கேள்வி கேட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது, ஆதாரத்தோட கேட்கும்போது சொல்ல முடியாது இல்லைங்களா, மாட்டிப்பாங்க. அதனால பாருங்க, சைலண்ட். அதற்கு பிறகு இவங்க சைலண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதை தொடர்ந்து அடுத்த கேள்வி. போலீஸ் வலியுறுத்திய பிறகும் கூட, உள்ள கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்ன பிறகும் கூட, ஆகட்டும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை உள்ள கூட்டிட்டு போக சொல்லி உங்களுக்கு உத்தரவிட்டது யாரு? அதை அடுத்து கூட்டத்தில் பலர் தொடர்ந்து மயங்கி விழுந்த நிலையில் விஜய் தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து விட்டு தொடர்ந்து பேசியது ஏன்? சொல்லுங்க. எங்களை கொடுத்த டார்கெட்டுங்க, எங்க கட்சியோட ஓனர் கோச்சி பாருங்க, அவங்க எழுதி கொடுத்த அந்த 10 ரூபாய் பாட்டை பாடாம அங்கிருந்து வந்தன்னா பெரிய பிரச்சனையாயிடும். அந்த டார்கெட்டை முடிக்காம அங்கிருந்து போக முடியாது. அதனால தான் பாருங்க, அந்த கூட்டத்தில் பலர் மயங்கி விழுந்த நிலையில் தண்ணீர் பாட்டிலை வீசி எறிந்து விட்டு எனக்கு கூட்ட டார்கெட்டை பாடுறதுக்காக அங்க நான் ஆட்டம் போட்டுருந்தான்னு சொல்லிருக்க வேண்டியதான சிபிஐ கிட்ட. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. நெக்ஸ்ட், நீங்க ஏற்பாடு செய்த அந்த தாவேகா கரூர் கூட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கூட்டிய அல்லது கூடிய இந்த கூட்டம் அனைத்திற்கும் யார் பொறுப்பு? இந்த கூட்டத்தை கவனித்துக் கொண்ட ஏற்பாடு செய்த நிர்வாகிகள் யார் யார்? விஜயிடம் சிபிஐ நடத்திய இந்த 2 நாட்கள் விசாரணை என்பது கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் நாள் விசாரணை நடந்தது. மறுதினம் விசாரணை நடக்க இருந்தது. ஆனா பாருங்க, ஸ்கூல் பசங்க லீவு கேட்கற மாதிரி, ஐயா எங்களுக்கு பொங்கல் பண்டிகை எல்லாம் வருது, கட்சிக்காரங்களோடு சேர்ந்து நாங்க கோலாகலமா கொண்டாடணும், அதனால இந்த விசாரணை இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்னு டைம் கேட்டு வாங்கி வந்துட்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்று 2வது நாட்கள் விசாரணையில் ஆஜராகி கேள்விக்கு பதில் சொல்றாரு. இப்ப விஜயிடம் 2 நாட்கள் விசாரணை நடத்திய நிலையில் மீண்டும் விஜயிடம் விசாரிக்க வேண்டும் என்று இன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ விஜய்க்கு சம்மன் அனுப்புறாங்க. ஐயா என்னையா இந்த தேதியில போயிட்டு எங்களுக்கு சம்மன் அனுப்புறீங்க? ஏன் இந்த தேதி என்ன பிரச்சனை உங்களுக்கு? மார்ச் 10ஆம் தேதி அன்று இல்லைங்க, விருப்ப மனு பெற்றவர்களிடமிருந்து நாங்க நேர்காணல் நடத்த போறோம். யார் நடத்த போறதுங்க நேர்காணல்? அதிமேதாவி, அகில உலக அரசியலை கரைச்சி குடிச்சு மண்டக்குள்ள வச்சு திணிச்சு இருக்கிற வாரிசு நடிகர் விஜய் தான் பாருங்க விருப்ப மனு பெற்றவர்களிடமிருந்து நேர்காணல் நடத்த போறாரு. விஜய் கேட்கிற கேள்விக்கு டான் 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 டக்கு 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 டக்குன்னு யாரு பதில் சொல்றாங்களோ அவங்க தான் ஸ்பாட் வேட்பாளர். சரி, வரவங்க பதில் சொல்றது இருக்கட்டும், விஜய்க்கு முதல்ல கேள்வியாவது கேட்க தெரியுமா? என்ன பாருங்க, கட்சி தொடங்கிய நாள் முதலாக நடத்தப்பட்ட மாநாட்டில் இருந்து கடைசியாக கூட்டம் போட்ட இடம் வரைக்கும் எல்லாத்துலயுமே யாரோ மண்டபத்துல உட்கார்ந்து ஒரு குழு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் பாருங்க படிச்சு நிற்காது. மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்ற விஜய் மக்கள் பிரச்சனையை குறித்து அடி ஆழ் மனசுல இருந்து மக்கள் பிரச்சனையை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் விஜய் பேசியதே கிடையாது. சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை போல யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மைக்கு முன்னாடி வாந்தி எடுத்துனுக்கிற விஜய் எப்படி வரவங்க கிட்ட கேள்வி கேட்டு யாரை செலக்ட் பண்ணுவாருங்க? செலக்ட் பண்ணணும், நான் தான் முதல்ல நின்று செலக்ட் பண்ணணும். அதனாலதான் இந்த சிபிஐ விசாரணையை இன்னொரு நாள் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ கூட ஆஜராகிறது, நான் வேணா சென்னையில போய் ஆஜராகிறேனே. சென்னையில நீங்க ஆஜராக கூடாதுங்க,
உங்களுக்கு தான் சென்னை தமிழ்நாடே பிடிக்காது, எல்லாமே டெல்லி 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 தானே வரணும்னு நீங்க போயிட்டு நின்னீங்க. அதனால உங்களுக்காகவே ஸ்பெஷலா டெல்லியில தான் வச்சு விசாரிக்கணும். சரிங்க, நான் டெல்லிக்கு வரேங்க, இன்னொரு நாள் வரேன், இன்னொரு தேதியை தள்ளி வைங்க, இன்னொரு நாள் வரேன் அப்படின்னு தேதியை நெகோசியேட் பண்ணிருக்கிற இந்த கேப்ல பாருங்க ஒரு பஞ்சாயத்து நடக்குது. என்ன பஞ்சாயத்து? என்டிஏவில் விஜயை இணைப்பதற்காகத்தான் சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க. ஏற்கனவே சென்சார் போர்டை வச்சு விஜயோட ஜனநாயகன் படத்தை முடக்கி பார்த்து மத்திய அரசு பிஸ்கேஜேபி கட்சி மிரட்டினாங்க. இப்போ மறுபடியும் சிபிஐ வைத்து எப்படியாவது விஜயை மிரட்டி என்டிஏக்குள்ள கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு வெறியின் காரணமாகத்தான் சிபிஐ மூலமாக பிரஷர் கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க பிஸ்கேஜேபி கட்சியோட சதி. யார் யாரெல்லாம் அவங்க என்டிஏக்குள்ள வந்து சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சியெல்லாம் எப்படியாவது ஏதாவது ஒரு துறையை வைத்து மிரட்டுவதுதான் அவர்களுக்கு அன்றாட வழக்கம். அதை வட மாநிலங்களில் செஞ்சிருந்தாங்க, தமிழ்நாட்டில் எடப்பாடி அவர்களை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக விஜயை நோக்கி பாய்கிறது அந்த பாய்ச்சல். அந்த பாய்ச்சலில் பாய்ந்து வருகின்ற ஆயுதம் சிபிஐ என்கின்ற ஆயுதம். அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி விஜய் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்கு சேர்த்துக்கணும்னு பார்த்துனுக்குறாங்கன்ட்டு நேற்று முதல் பாருங்க எல்லா ஊடகங்கள்ல அவ்வளவு பஞ்சாயத்து. இந்த சிபிஐ சம்மன் பஞ்சாயத்து போயினுங்கிற இந்த பஞ்சாயத்துக்கு நடுவில் பாருங்க இன்னொரு பஞ்சாயத்து, பவன் கல்யாண் வருகின்ற பஞ்சாயத்து. தொடர்ந்து விஜயுடன் பேசிக் கொண்டிருக்கும் பவன் கல்யாண், அதுவும் நேற்றைய தினம் அதிகப்படியாக ரொம்ப நேரம் பேசினாங்களாம் ரெண்டு பேரும். சரி, என்ன பேசினாங்க? இதுதான் பேசியதாக வழக்கம் போல பாருங்க தகவல் வெற்றி கழகம் மூலமாக வந்த தகவல்கள். அதாவது விஜயும் பவன் கல்யாணும் சந்தித்து பேசியதுல அதிகப்படியாக பேசியது என்டிஏ கூட்டணி உள்ள நீங்க வரணும். ஏன்பா என்னப்பா இது, நான் ஏன்பா வெளிப்படையா வரணும்? உள்ளுக்குள்ள நான் அப்படிதான் இருந்துருக்கிறேன், பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் வந்து மறைமுகமாக இருந்த வரைக்கும் போதும். இப்ப நேர்முகமாக வெளிப்படையாக வந்துருங்க. எவ்வளவு நாள் தான் மூடி வைக்க முடியும்? பிஸ்கேஜேபி கட்சியோட பிரான்ச்சாகத்தான் நீங்க இருக்கீங்கன்ட்டு தேவையில்லை. ஏன் பயந்து வாழ்க்கையை நடத்துறீங்க? இனிமே பயந்து வாழ்க்கையை நடத்தாதீங்க, கட்சியே நடத்தாதீங்க. ஓப்பனா வந்து சேர்ந்துருங்க. என்ன நஷ்டமாயிட போகுது உங்களுக்கு? இப்போ உங்க ரசிகர்கள் பிஸ்கேஜேபி கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு கண்டுக்க போது இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போடாம இருக்க போது இல்லைங்களே. அவங்களுக்கு யார் கூட நீங்க கூட்டணி வைத்தால் என்னங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும், அந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க முகம் தெரிஞ்சா போதும், ஓட்டு போட்டுரும். அவங்களுக்கு என்ன மாநில சுயாட்சியை குறித்து தெரிய போதா, சுயமரியாதை குறித்து தெரிய போதா, சுய கௌரவத்தை குறித்து தெரிய போதா, அல்லது மாநில நலன் சார்ந்த ஏதாவது அக்கறை இருக்குங்களா? மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பிரச்சனை குறித்து ஏதாவது தெரிய போதா? எதுவுமே தெரியாது. அந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமாக்குள்ள இருக்கிற ஹீரோ விஜய். நீங்க எந்த கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு வந்து நின்னாலும் கண்டுக்கவே மாட்டாங்க. சோ போதும், மறைமுகமாக நம்ம கட்சி பிரான்ச் ஆபீஸாக நீங்க இயங்கி கொண்டிருந்தது இது வரைக்கும் போதும். ஓப்பனா வந்துருங்க. அப்புறம் நீங்க பயந்து கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. பாத்துக்காங்கப்பா. ஆமா, என்ன குறிக்கோள் உங்களுக்கு? என்ன குறிக்கோள்? எங்களுக்கு ஒரே குறிக்கோள் தான், திமுகவா அடிக்கணும். எங்க என்டிஏ குறிக்கோளும் திமுகவா அடிக்கணும். உங்களோட குறிக்கோளும் திமுகவா அடிக்கணும். நம்ம ரெண்டு பேரோட குறிக்கோள் ஒன்றாக இருக்கும் போது, நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியாக செதறி இருக்கிற பட்சத்துல அது திமுகவுக்கு தான் மீண்டும் வெற்றியை தேடித்தரும். அப்படி தேடி தரலாமா? தப்பாச்சே, தேடி தரக்கூடாது. அதனால நம்மளோட குறிக்கோள் ஒன்றாக இருக்கும்போது நம்ம தனித்தனியா இருக்கக்கூடாது. ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா ஒரே அடி அடிச்சிடும் திமுகவை. சோ மறைமுகமாக நீங்க இருந்த அந்த மறைமுகத்தை விட்டு வெளியில் வந்து மொத்தமா எங்க கூட கூட்டணியில் நேர்முகமாக சேர்ந்துருங்க. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்டிஏவுடன் டிவிக்கே இணைந்து மொத்தமா எல்லாரும் சேர்ந்து திமுகவை அடிப்போம் அப்படின்ற ஒரு பஞ்சாயத்தும் பேச்சுன்னு தான் பாருங்க நேற்று முதல் போயிருக்குது. இதற்கு நடுவில் தான் என்னப்பா இது, சிபிஐ திரும்ப விஜய்க்கு சம்மன் அனுப்புறாங்களே. ஒண்ணு சிபிஐ வச்சு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்லன்னா பாருங்க ஒட்டுமொத்தமா கரூர் சம்பவத்துல ஏதோ ஒரு ஆதாரம் அவங்க கிட்ட சிக்கி இருக்கு. இல்லைன்னா திரும்ப ஏன் விஜய்க்கு சம்மன் அனுப்ப போறாங்க? ஏதோ ஒரு ரகசியம் சிபிஐ கைக்கு மாட்டியிருக்கு, அதனாலதான் விஜய்க்கு மறுபடியும் சம்மன் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிருக்கு. இதற்கு நடுவில் தான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். இன்றைக்கு இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல திடீர்னு பாருங்க ஒரு சம்மன் யாருக்குங்க? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சிபிஐ கிட்ட இருந்து வருது. வருகின்ற மார்ச் 17ஆம் தேதி அன்று செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்தில் நேரடியாக வந்து ஆஜராக வேண்டும். எங்கப்பா, சென்னை ஆபீஸ்லயா? சென்னையை பத்தி பேசக்கூடாது, டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் வருகின்ற மார்ச் மாதம் 17ஆம் தேதி அன்று செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகி கேட்கிற கேள்விக்கு விளக்கம் கொடுக்கணும். ஆனால் செந்தில் பாலாஜி என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க பிரச்சனை கிடையாது, நான் டெல்லியில் நேரடியாக அவங்க சொன்ன தேதியில் ஆஜராகி என்ன விளக்கம் கொடுக்கணுமோ கொடுக்கறேன், அதற்கு நான் தயாராக இருக்கிறேன்ட்டு ஓப்பனா செந்தில் பாலாஜி சொல்றாரு. இப்போ செந்தில் பாலாஜி இந்த வழக்குக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க, என்ன காரணத்திற்காக திடீரென்று விஜய்க்கு மீண்டும் சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இதற்குள்ள செந்தில் பாலாஜியை கொண்டு வந்தாங்க? என்னப்பா இது, செந்தில் பாலாஜி தான் அந்த இடத்துல குடிக்கட்டி பந்துனுக்காரு. அவருக்கு எதிராக மிகப்பெரிய பலம் உள்ளவர், எப்படிங்க விஜய சொல்றாங்க, மிகப்பெரிய பலம் உள்ளவர் வளர்ந்து வரான்னு சொல்லும் போது அவரை அழிக்கிறதுக்கு காரணமாக இருப்பது செந்தில் பாலாஜியாகத்தான் இருக்கான். சோ கரூர் சம்பவத்துக்கு பின்னணியில் இருக்கிற அந்த பின்னணி செந்தில் பாலாஜி தான். அதனால்தான் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க.
இப்போ தப்பு கிடையாது சிபிஐ சம்மன் அனுப்புறது. ஆனா பாருங்க, இந்த சம்மன் அனுப்புறதுல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குங்களே. இந்த கரூர் பிரச்சனைக்குள்ள செந்தில் பாலாஜி எங்க வராருன்ட்டு ஒரு காணொலி ஒண்ணு ஓடும். ஏற்கனவே இந்த காணொலியை நண்பர்கள் பார்வைக்கு நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். பதிவு பண்ண அந்த காணொலியில் என்ன சொல்லியிருந்தோம்னு சொன்னா, தேர்தல் முடிகிற வரைக்கும் இல்ல தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் கூட ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறை இந்த காணொலியை கண்டிப்பாக பதிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த டேர்ன் வந்து பாருங்க இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் இந்த சிபிஐ சம்மன் அனுப்பிய இந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான காணொலி. விஜய் கரூருக்குள்ள என்ட்ரி ஆகி வேனுக்கு மேல ஏறி நிக்கிற அந்த நொடியில் இருந்து வேனை விட்டு கீழே இறங்குற அந்த நேரம் வரைக்கும் 20 நிமிடங்களுக்கு மேலாக என்னென்ன அக்கிரம அட்டூழியம். அதுவும் பாருங்க, விஜயோட தனி பாதுகாவலர் ஓப்பனா சொல்றாரு, கீழே கிரவுட் பஸ்ட் நடந்துட்டு இருக்குங்க, உடனடியாக பேசி முடிச்சுட்டு சீக்கிரமா கீழே இறங்குங்கன்னு சொல்றாரு. அதை கூட பொருட்படுத்தாமல் அவருக்கு கொடுத்த டார்கெட்டை முழுசா வாந்தி எடுக்காம போக மாட்டேன்ட்டு விஜய் செய்த அந்த அட்டூழியத்தை குறித்து டைம் ஸ்டாம்போட நம்ம பதிவு பண்ணிட்டோம் இல்லைங்களா. இந்த சமயத்துல இந்த காணொலி மிக பொருத்தமாக இருக்கும். ஊருக்குள்ள போயிருக்கிற இந்த அக்கிரம அநியாய விஷயங்களுக்காக மீண்டும் நண்பர்களின் பார்வைக்காக இந்த பகுதி மட்டும் பொறுமையாக முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல. So once again, thank you so much. இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு பேர் தான் ஃபேமஸ் ஆயிருக்கு. அது யார் காரணம்? தெரியும். சரி, அதை கொஞ்சம் அப்புறமா பேசுவோம். இப்போ நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம், இது செய்வோம், எல்லாம் சொன்னாங்கல்ல. அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். போறீங்களா? அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு. போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது?
பா தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. வருதா? எப்படி போறது? Coming. Ambulance. வருது. டாக்டர் பிரபு பக்கத்துல வாங்க. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணவா பேசுறது? இதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார். ப்ளீஸ் கொஞ்சம் வழி விட்டு.
கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. ஆனாலும் மந்திரி மாதிரி அஸ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா, நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அஸ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஸ்மிகா பாத்தீங்களா? செய்த அக்கிரம, அநியாயம், அட்டூழிய, அராஜகம் எல்லாமே பாருங்க விஜய். இதுல அடுத்தவருக்கு என்ன வேலைங்க? விஜய் நினைத்திருந்தால் அங்க பிரச்சனை ஏதோ நடக்குதுன்ட்டு அந்த செகண்ட்லயே கீழே இறங்கி என்ன பிரச்சனைன்னு பார்த்து உயிர்களை கண்டிப்பா காப்பாத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தும் அவர் அவ்வளவு அக்கிரமம் செய்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் விஜயா இல்ல அடுத்தவங்களா? கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்ற ஒரு வகையில கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு ஆதாரங்கள் கொட்டி இருக்கு. முழுக்க முழுக்க அந்த சம்பவத்திற்கு முழு மூல காரணம் விஜய் தான் என்கின்ற ஆதாரம். அப்படி இருந்தும் இவ்வளவு ஸ்லோவா இந்த விசாரணையை மூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்னங்க? கரூர்ல விஜய் தான் லேட்டா வந்தாருன்னு பார்த்தா, ஆனா பாருங்க அதுக்கு மேல லேட் ஆகுறாங்க சிபிஐ. அந்த லேட்டுக்கு பின்னணியிலும் ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை குறித்து நாளைக்கு வெளியிடும் காணொலியில் ஒட்டுமொத்தமா பார்ப்போம். இந்த காணொலிக்குள்ள வந்த விஷயம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற ஒரு வகையில் இந்த காணொலிக்குள்ள வந்த அந்த கடைசி ஃப்ரேம், விஜய் வேனுக்கு மேல ஏறினதுல இருந்து வேனை விட்டு கீழே இறங்குற அந்த ஃப்ரேம் வரைக்கும் இதுல யார் மீது தவறு இருக்கு என்கின்ற உண்மையை கூட்டி கழிச்சு நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி.